வெல்கம் டு வீலன் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வரீங்க. ஏதாவது நம்ம எக்கனாமிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ சிவிக்ஸ் முடிக்க போகிறோம். இன்றைக்கி சிவிக்ஸோட 5 மார்க்கோட லாஸ்ட் வீடியோ இப்போ இது. நெக்ஸ்ட் நம்ம ஜாகிரஃபி 4 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கண்டினியூஸாக பார்த்துட்டு வரீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க போகுது. அடுத்து ஹிஸ்ட்ரியில் 8 மார்க்ஸ் வேறு வரப்போகுது. அண்ட் தென் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம நிறைய அனலைஸ் பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாமே இன்னும் நிறைய இருக்குது வீடியோஸ். 10th மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம இந்த வாட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும். 10th நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது. உங்களுக்கு இன்னும் 1.5 month இருக்குது. கிட்டத்தட்ட புதுசாக படிக்கிறதுக்கே நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட புக்கை நம்ம முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக இந்த 10th போடுற வீடியோஸை பார்த்துட்டே வாங்க. உங்கள் தம்பி தங்கச்சி 9th இருக்காங்கன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். 9th வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அக்கா அண்ணா 11th 12th இருக்காங்கன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க, தமிழ் மீடியம்ஸ்க்கான வீடியோவும் வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஐடி இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வீலன் தமிழ்னு சொல்லி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கேயும் நம்மளுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி விஷயங்களை எந்த டைமில் நீங்கள் செய்யணும், அதாவது காலையில் படிக்கலாமா ஈவினிங் படிக்கலாமா, எக்ஸாம் முன்னால் எப்படி ரெடியாகி போகணும், எக்ஸாமில் ஆளில் போய் என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு வீடியோஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்ன விஷயம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் போதும் உங்கள் மார்க்கை நீங்கள் அதிகமாக க்ரோ பண்ணுறதுக்கு. அதாவது நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். உங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம 8 கொஸ்டின்ஸ், அதாவது சிவிக்ஸில் மட்டும் நம்ம 8 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்துருக்கோம். இப்போ 9th கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரி, 9th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்றதான் கேட்குறாங்க இந்த கொஸ்டின். அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். மொத்தமாக ஒரு 5-10 பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இட் வாஸ் derived from the கான்ஸ்டியூஷன் ஆஃப் த USA. அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏல இருந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்திருக்கு. போன 8th கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏல இருந்து தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இதுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் த யூஎஸ்ஏன்னு சொல்கிறோம். அடுத்து அதை அப்படியே நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாந்து எக்கனாமிலேருந்து வந்திருக்கு. நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த யூஎஸ்ஏ, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த அயர்லாந்து எக்கனாமி. ஸோ அது யூஎஸ்ஏ, இது அயர்லாந்து. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் பாயிண்ட், ஈவன் த கவர்மெண்ட் cannot டேக் அவே ஆர் பிரிட்ஜ் தீஸ் ரைட்ஸ். அதாவது கவர்மெண்ட்டே நினைச்சாலும் இந்த ரைட்ஸை மாற்ற முடியாது, எடுக்க முடியாது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் மெரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தான் இதை நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. தீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை எ கோர்ட் ஆஃப் லா. அதாவது கோர்ட் இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை கோர்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட். தீஸ் ஆர் லீகல் சாங்ஷன்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் லீகல் சாங்ஷன்ஸ். அதே நம்மளுக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ். அப்புறம் தீஸ் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. அதுவே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா the implementation of these principles ensures social and economic democracy. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் ஃபார்மில் படிக்கணும். 1 2 1 2 1 2. அதாவது இப்போ டேப்லர் ஃபார்மில் இந்த சைடில் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே, தேர்ட் பாயிண்ட் இங்கே, தேர்ட் பாயிண்ட், அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா, எங்கேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இங்கே கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாண்டு. ரெண்டாவது ஈவன் த கவர்மெண்ட் cannot டேக் அவே. அதாவது இவங்களாலே ரிமூவ் பண்ண முடியாது கவர்மெண்டாலேயே. அதே மாதிரி நம்மளுக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுது.
தீஸ் ஆர் என்ஃபோர்சபிள் பை அ கோர்ட் ஆஃப் லா. கோர்ட் ஆஃப் லால இது என்ஃபோர்சபிள் ஆகும். அதுவே தீஸ் ஆர் நாட் என்ஃபோர்சபிள். தீஸ் ஹேவ் லீகல் சாங்ஷன்ஸ். தீஸ் ஹேவ் moral and political sanctions. These rights strengthen political democracy in the country. Political democracy in the country strengthen பண்ணும். அதே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா principles ensure social and economic democracy. ஓகேவா? மொத்தமா 10 பாயிண்ட் வச்சு ஃபீல் பண்ணாதீங்க. மொத்தமே 5 பாயிண்ட் தான். 5 பாயிண்ட ரெண்டா படிக்க போறீங்க. அப்போ டோட்டலா 5 பாயிண்ட்ஸ் டேபுலர் ஃபார்ம்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கம்பல்சரியா இருக்கு. டேபுலர் ஃபார்மை மறந்துடாதீங்க. நான் ஏன் இங்க டேபுலர் ஃபார்ம் போடலாம், சில பேர் டேபுலர் ஃபார்ம்ல படிக்க மாட்டீங்க. இது 2 மார்க்ல வந்தா எப்படி எழுதுறதுன்னு சில பேருக்கு டவுட் வரும். 2 மார்க்ல வந்தாலும் இப்போ வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி கேட்கறாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம். வெறும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பத்தி கேட்கறாங்கன்னா நீங்க எழுதலாம். 3 மார்க்ல கேட்டா எழுதலாம். ஸோ 5 மார்க்ல உங்களுக்கு வெறும் தனி பார்ட்டாக எழுதா கூட நீங்க இந்த 5 பாயிண்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 to 4 மார்க் கிடைக்கும். ஸோ இதை நீங்க டேபுலர் ஃபார்ம்ல படிக்கிறத விட இந்த மாதிரியும் படிச்சுக்கோங்க. ஒருவேளை டிஃபரன்சியேஷன் இதே கொஸ்டின் எக்ஸாம்ல வந்ததுன்னா டிஃபரன்சியேஷன் ஃபார்ம்ல அதாவது டேபுலர் ஃபார்ம்ல எழுதிருங்க. ஓகேவா? டேபுலர் ஃபார்ம்னா என்னன்னா இதுதான் நம்மளுக்கு டேபுலர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 10th கொஸ்டின். ரைட் அ டீடைல்டு நோட் ஆன் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். அதாவது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. வருஷம் கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். மினிமம் உங்களுக்கு ரிவிஷன்ஸ்ல வந்திருக்கும். பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த கொஸ்டின் வரும். ரைட் அ டீடைல்டு நோட் ஆன் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு டீடைலா அதை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எதனால வந்ததுன்னு சொல்லி ரீசன் பார்க்கலாம். நேரு யாருன்னு பார்த்து தெரியுமா நம்மளுக்கு? நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் தான் நேரு. ஜவஹர்லால் நேரு அவர் பேரு. இவரை பத்தி நீங்க கேள்விப்படாத ஆளே இருக்க முடியாது. அதனால இவரை பத்தி நம்ம எல்லாருமே தெரியும். ஆனால் நம்ம அவரை பத்தி இப்போ பார்க்க வேண்டாம். ஹிஸ்டரி பார்க்கலாம், சிவிக்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்டோட ரீசன் மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். India's first prime minister was opposed to the rivalry of the two superpowers, America and Russia, who were trying to extend their influence over the newly emerged nation of Asia and Africa. So he chose the path of non-alignment. அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சார் தான். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே 2 சூப்பர் பவர்ஸ் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான 2 கண்ட்ரிஸ். இவங்க 2 பேரும் அவங்களோட பவர்ஸை யார் மேல போய் திணிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசா உருவாகிற ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருக்க ஸ்டேட்ஸ் மேல போய் அவங்களோட பவர்ஸை ரொம்ப ஃபோர்ஸா இறக்கினாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட மூவ்மெண்ட் தான் வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல அடாப்ட் ஆகுறாரு. அந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல இவர் அடாப்ட் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்களோட பவர்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க மேல திணிக்கிறாங்க. திணிக்கிறத நிறுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்ண விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நான் அலைன்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன டேர்ம்ல பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் நான் அலைன்மெண்ட் வாஸ் காயின்ட் பை வி கிருஷ்ணன் மேனன் இன் ஸ்பீச் அட் த யுனைடெட் நேஷன்ஸ் இன் 1953. இந்த டேர்ம் எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் அலைன்மெண்ட் வாஸ் காயின்ட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா வி கிருஷ்ணன் மேனன். வி கிருஷ்ணன் மேனன்ற நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1953ன்ற இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு அந்த நேமையும் அந்த இயரையும் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. அப்போ உங்களுக்கு அது கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல நம்ம கமெண்ட் பண்ணோன்றது ஞாபகம் இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வர்றதுக்கான சான்சஸ் குறையும். அதுக்காக என்ன பண்ணோம், வி கிருஷ்ணன் மேனன், KRISHNAMENON, கிருஷ்ணன் மேனன். ஸோ இந்த நேமை கமெண்ட் பண்ணுங்க. கூடிய என்ன கமெண்ட் பண்ண போறீங்க, 1953 இயரையும் கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு எக்ஸாம் டைம்ல அந்த 2 அதாவது டேட்டும் மறக்காது, நேமும் மறக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், non-alignment has been regarded as the most important feature of India's foreign policy. இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் தான். அதாவது ஃபாரின் பாலிசிலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரான நான் அலைன்மெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் இவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா it aimed to maintain national independence in foreign affairs by not joining any military alliance. எந்த விதமான மிலிட்ரி கூடயும் வந்து ஜாயின் ஆகாம நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகணும், யாருமே யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, எந்த மிலிட்ரியும் போய் இன்னொரு நாட்டை போய் கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்தது இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டே.
இவங்களோட மெம்பர்ஸ், அதாவது இதுல எத்தனை கண்ட்ரிஸ் மெம்பர்ஸா இருந்தாங்க இந்த மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இதை எத்தனை கண்ட்ரிஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் இதை பார்க்கணும். யார் யார் பார்த்தீங்கன்னா நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் NAM, அதாவது நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்டோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா NAM. எத்தனை கண்ட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளே கொடுத்துருக்கோம். was formed by a membership of 120 countries and 17 states and then 10 international organizations இதை ஒத்துக்கிட்டாங்க. மொத்தம் ஸ்டார்டிங்ல எவ்வளவு பாருங்க, 120 நாடு ஒத்துக்கிட்டாங்களாம், 17 ஸ்டேட், 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் யார் ஆரம்பிச்சது அப்படின்ற பேர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நசீர் ஆஃப் ஈஜிப்ட், சுகரோன் ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் கவர்னர் ஆஃப் கானா. அதாவது இல்லை நீங்கள் 2 நேம் அது 3 நேம் வச்சா போதும். ஏன்னா நம்ம இவ்வளோ நேம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, நிறைய இருக்குது, நம்ம ஹிஸ்ட்ரியில் வேற நிறைய நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு 2 or 3 நேம்ஸ். ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு சார் முக்கியம். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னாலே ஜவஹர்லால் நேரு சார் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ன்றது ஞாபகம் வந்துடணும். அவர் பேர் எழுதினாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்துடும், அவர் பேர் ஞாபகம் வந்தாலே. அதுக்கடுத்து டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, அடுத்து நசீர் ஆஃப் ஈஜிப்ட். இது வரைக்கும் போகிற நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து 3 பேர் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ திரும்ப ஸ்டார்டிங் வந்து ஒரு பார்த்துடலாமா? ரீசன் எதனால நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் கிரியேட் ஆச்சு? நேரு ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா 2 சூப்பர் பவர்ஸ் ஆன அமெரிக்கா அண்ட் ரஷ்யா வந்து எந்த விதமான ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா நாடுகளால அவங்க பவரை திணிக்க கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். இந்த டேர்ம் யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வி கிருஷ்ணன் மேனன்றவர் யுனைடெட் நேஷன்ஸ்ல 1953 தான் இதை வந்து முன்னாடி சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வரலாம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி. நான் அலைன்மெண்ட்டை முக்கியமான இந்தியாவோட முக்கியமான ஃபாரின் பாலிசியா இருந்தது இந்த நான் அலைன்மெண்ட் பாலிசி தான். இட் எய்ம்ட் அட் எந்த விதமான இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் யாரும் எந்த மிலிட்ரி கூடயும் ஜாயின் ஆகக்கூடாது. இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 120 கண்ட்ரிஸ், 17 ஸ்டேட்ஸ், 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்திருக்காங்க. இதோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யாரு? ஜவஹர்லால் நேரு சார் ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நசீர் ஆஃப் ஈஜிப்ட். ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னா பெருசாக அதுவும் கிடையாது, யாரும் இந்த மிலிட்ரி கூட சேரக்கூடாது, எல்லாரும் அவங்க நியாயமாக இருக்கணும். 120 கண்ட்ரி பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்திருக்காங்க. அமெரிக்கா அண்ட் ரஷ்யா யாரையுமாலேயும் அவங்க பவரை போய் திணிக்கக்கூடாது. அவ்வளோதான் கொஸ்டின். சிம்பிளான 5 மார்க்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கோம்னா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு சிம்பிளாக போயிடலாம், அவ்வளோதான். இப்போ சிவிக்ஸோட லாஸ்ட் 5 மார்க் கொஸ்டினாக பார்க்க போகிறோம். டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். அதாவது ஃபர்ஸ்ட் யாரோட பவர்ஸ் பார்த்தோம்? பிரசிடென்டோட பவர்ஸ் பார்த்தோம், அப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸ் பவர் பார்த்தோம், அடுத்து பிரைம் மினிஸ்டர் பவர் பார்த்தோம், இப்போ கவர்னர் பவர் பார்க்க போறோம். கவர்னரோட பவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். இவர் தான் வந்து ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவோட ஹெட். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸோட சான்சலர்ன்றாங்க. யூனிவர்சிட்டினா என்ன? நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு சென்னையிலேயே. சென்னை, தமிழ்நாட்டில் எக்கச்சக்க யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் சான்சலர், அதாவது முக்கிய பொறுப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். தமிழ்நாட்டோட கவர்னர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா RN ரவி சார். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. அடுத்து இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது இவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்காரு. He inaugurates the state legislature after the general election. ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறமா இவர் தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை ஆரம்பிச்சு வைப்பாரு. அதாவது ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்க போற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை இவர் தான் இனாகிரேட் பண்ணி வைப்பாரு. He can summon, prorogue and dissolve the legislative assembly. இவர் நினைச்சாருன்னா கவர்மெண்ட்டையே வந்து க்ளோஸ் பண்ண முடியும், அதாவது ஆட்சியே வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இவங்க வந்து சரிப்பட்டு வரல அப்படி நினைச்சாருன்னா அவர் வந்து ஆட்சியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாரு. பில்ஸ் பிகேம் லா ஆஃப்டர் ஹிஸ் அப்ரூவல். அதாவது முக்கியமான பில்லு எல்லாமே இவரோட அப்ரூவலுக்கு அப்புறமா தான் வந்து சாங்ஷனே பண்ணுவாங்க. He can dissolve the house with the advice of chief ministers. He can dissolve the house with the advice of chief minister. Chief minister வந்து இந்த ஆட்சியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் அப்பயே சொன்ன சீஃப் மினிஸ்டரோட பவர்லயே சீஃப் மினிஸ்டர் நினைச்சாருன்னா ஆட்சியை க்ளோஸ் பண்ண முடியும். அவர் போய் கவர்னர் கிட்ட சொல்லுவாரு, கவர்னர் வந்து ஆட்சியை க்ளோஸ் பண்ணுவாரு. He appoints the
டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அட்டார்னி ஜெனரல், ஃபைனான்ஸ் கமிஷன். இவர் யார் யார் அப்பாயின்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அட்டார்னி ஜெனரல், ஃபைனான்ஸ் கமிஷன் எல்லாருமே சில பேர் அப்பாயின்ட் பண்றாங்க. அதனால அந்தந்த அப்பாயின்ட் பண்றவங்கன்னு சொல்லி கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைட்லயே. இவர் யார் யார் அப்பாயின்ட் பண்ணுவாரு, இவர் யார் யார் அப்பாயின்ட் பண்ணுவாரு. சீஃப் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் காமனா என்ன, அவங்கவுங்க மினிஸ்டர்ஸ் அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பிரசிடென்ட் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, பிஎம். அப்புறம் வந்து இந்த கவர்னர்ஸ், ஜட்ஜஸ், அதாவது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இப்போ கவர்னர் யார் அப்பாயின்ட் பண்றாரு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அட்டார்னி ஜெனரல், ஃபைனான்ஸ் கமிஷன் இவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்றாரு. The governor can rule the state directly during emergency. ஏதாவது ஒரு முக்கியமான சுச்சுவேஷன், ரொம்ப வந்து எமர்ஜென்சியான டைம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஏதாவது நடக்குதுன்னா கவர்னர் சிஎமோட பொறுப்பை அவர் எடுத்துப்பாரு. கவர்னர் தமிழ்நாட்டை ரூல் பண்ணுவாரு. அந்த மாதிரியான நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஓகேவா, நான் நடக்கும்னு சொல்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கவர்னர் நினைச்சாருன்னா அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி. இவர் தான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், யூனிவர்சிட்டிக்கு இவர் தான் சான்சலர். இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பவர் இருக்கு. He inaugurates the state legislature after the general election. ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறமா இவர் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை வந்து ஆரம்பிச்சு வைப்பாரு. அவர் வந்து சம்மன், ப்ரொக்யூர் ஆர் டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவர் நினைச்சானா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில டிசால்வ் பண்ண முடியும். சீஃப் மினிஸ்டர் வந்து இவரை டிசால்வ் பண்ண சொன்னாலும் இவரை டிசால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி எல்லா பில்லும் இவரோட அப்ரூவலுக்கு அப்புறமா தான் வந்து நடக்குது. அதே மாதிரி அப்பாயிண்ட் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அட்டார்னி ஜெனரல், ஃபைனான்ஸ் கமிஷன் இவங்களையும் அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். The governor can rule the state directly during emergency. எமர்ஜென்சி மாதிரி டைம்ல அவரே டைரக்டா ரூல் பண்ண முடியும். ஓகேவா, இதோட 11 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. சிவிக்ஸ் 5 மார்க்கை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்றோம். எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்கு. நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிக்கலாம் நீங்க நினைக்கலாம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும், வீட்டுல ஃபங்க்ஷன்ஸ் வரும், ரோட்ல இப்போ உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இப்போ நான் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கும் போதே சைட்ல ரோட்ல ஏதோ வித்துட்டு போறாங்க மைக் வச்சு. அவங்களாம் வந்து வீட்டு வாசலே வண்டி நிறுத்திட்டு ஒரு மணி நேரம் கத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா, நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கும்ன்றது கிடையவே கிடையாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம எதுக்காக படிக்கணும் எல்லாமே பண்ணணும். ஸோ நம்ம நினைக்கிறத விட நடக்காதது எல்லாம் தான் நடக்கும். இன்னைக்கு நீங்க வந்து படிக்கணும்னு நினைச்சிருந்துருப்பீங்க, திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க. இன்னொரு நாள் படிச்சுக்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க, அன்னைக்கு பார்த்தா திடீர்னு உங்களுக்கு பல்லு வலி வந்துடும், ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது நிலைமை. சரி எக்ஸாம் முன்னாடி பார்க்கலான்னு பார்த்து அன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கெல்லாம் புது டாபிக்லாம் எடுத்து வைக்க சான்ஸே கிடையாது. தலைவலிக்கும், ஒரு மாதிரி டயர்டா இருக்கும், படிக்கவே தோணாது, ஒரு மாதிரி மந்தமா இருப்பீங்க. ஸோ இப்பயே நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க. 1.5 மாசம் இருக்கு டைம். 1.5 மாசம்னா 1.5 மாசம் தான் இருக்கு அப்படின்னு 1.5 மாசம் இருக்கு. நான் சொல்றேன் 45 நாள் இருக்கு. உட்காந்து அழகா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா டாபிக்கும் கவர் பண்ணலாம், எல்லாத்தையும் படிக்கலாம் ஒண்ணு விடாம. ஆனா நீங்க படிக்கணும். நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அது வந்து உங்க கையில தான் இருக்கு. டிஸ்ட்ராக்ட் ஆகிற விஷயத்துல வந்து கொஞ்சம் தள்ளி வாங்க. அதாவது வீட்டுல வந்து ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, அம்மா சீரியல் பார்ப்பாங்க அப்படின்னு இருந்ததுன்னா தள்ளி வந்து உட்காந்து படிங்க. அப்பா நியூஸ் பாப்பாரா, தள்ளி வாங்க. ஐபிஎல் வேற வருது, அது வேற நிறைய பேர் பார்க்கணும்னு நினைப்பீங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது. ஸோ எல்லாமே இருக்கு. ஆனா 10th எக்ஸாம் நீங்க ஒரு வாட்டி தான் எழுத போறீங்க. இது எல்லாமே வருஷம் வருஷம் நடக்கும். ஐபிஎல் நெக்ஸ்ட் இயரும் வரப்போகுது. சீரியல் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 2 மாசம் பொறுத்து போனாலும் அதே கதை தான் ஓடிட்டு இருக்க போகுது. இன்னைக்கு அவங்க வீட்டுல என்டர் ஆயிருப்பாங்க, அந்த சண்டை வந்து 2 மாசம் நடந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க 2 மாசம் கழிச்சு வந்தா கூட அந்த கதை உங்களுக்கு புரியும். அதே மாதிரி புது படம் ரிலீஸ் ஆகுதா, 2 மாசத்துக்கு அப்புறமா அந்த படம் பார்த்துக்கலாம். ஸோ 10th எக்ஸாம் நீங்க லைஃப்ல ஒரு வாட்டி எழுத போற எக்ஸாம். அதுக்காக இந்த 2 மாசம் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு படிக்கிற வேலையை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 10th தாராளமா நீங்க மார்க், நீங்க எதிர்பார்க்கிற மார்க்கை விட அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோவை கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கு, ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தாதான் நாங்க சொல்ற கீ இம்பார்ட்டன்ட் திங்ஸும் உங்க மனசுல ஏறும். நீங்க வெறும் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு போறதும் உங்களோட முடிவு தான். ஆனா ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த கிளாரிட்டிக்காக தான் நான் எல்லாத்தையுமே சொல்றேன். நீங்க தெளிவா படிக்க முடியும். உங்க கையில இருக்கிறது எல்லாமே நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களால மார்க் எடுக்க முடியும். எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் ஈஸியாகவும் வரலாம், கஷ்டமாகவும் வரலாம். அது யார் கையிலயும் கிடையாது. 4 எக்ஸாம் முடிஞ்சு லாஸ்டா நடக்க போற சோஷியல் எக்ஸாம் கொஸ்டின் ஒரு டஃபா வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? எல்லா எக்ஸாம் ஈஸியா வச்சுட்டு இல்ல 4 டஃபா கேட்டு சோஷியல் ஈஸியா கேட்கறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோஷியல் ஈஸியா கேட்டா நீங்க எல்லாருமே 90 எடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஆனாலும் கஷ்டமாக வரதுக்கான பாசிபிலிட்டிக்கும் சேர்த்துனா படிக்கணும். இன்கேஸ் கஷ்டமாக வந்துருச்சுன்னா. ஸோ அதனால எல்லாரும் நல்லா படிங்க. படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு நீங்கள் தான் படிக்கணும். அப்பா படிக்க சொல்கிறாரு, அம்மா படிக்க சொல்கிறாங்க, அண்ணன் படிக்க சொல்கிறான், சொந்தக்காரங்க படிக்க சொல்கிறாங்க, நீங்களும் படிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. படித்தா மட்டும்தான் நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அவங்களாம் உங்களுக்கு மார்க் தர மாட்டாங்க. இன்விஜிலேட்டர் நினச்சா மார்க் கிடைக்கும், நம்ம எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுறவங்க நினச்சா மார்க் கிடைக்கும், கரெக்ட் தான். ஆனால் நீங்கள் எழுதியிருக்கிறது தான் அவங்க மார்க் தருவாங்க. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணாலும் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் தர போகிறாங்க. எழுதாத பேப்பருக்கு எவ்வளோ ஈஸியாக கரெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் தர போகிறாங்க. ஸோ படித்து எழுதுங்க. நல்லா இப்போ எக்ஸாம் எல்லாருமே ஈஸியாக எழுதிட்டு வரலாம், எல்லாருமே நல்லா மார்க் எடுக்க போகிறோம், எல்லாம் ஓகே. படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் படிச்சிருவீங்க. அதனால ஒரு வாட்டி சொல்கிறேன், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இப்போ ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னிலேருந்து ஆரம்பிச்சா கூட நம்ம மார்க்ஸ் எடுப்போம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஜாகிரபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாகிரபி வீடியோஸ்க்காக எல்லாரும் ரெடியாக இருங்க. கமெண்ட்டில் ஜாகிரபியில் 2 மார்க் அண்ட் 5 மார்க் ஒன்றா வரணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு டப்பு நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்க போகுது. ஸோ ரெடியாக இருங்க. மற்ற சப்ஜெக்டான இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்கான வீடியோஸ் 5 மார்க் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேலிலேயே நம்மளுக்கு எல்லாமே மேக்ஸிமம் அவங்க கொடுத்துட்டோம். ஆனுவலுக்காக ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே புது கொஸ்டின்ஸ், ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இத்தனை இயர்ஸில் அனலைஸ் பண்ணி எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி அதுவும் நம்மளுக்கான மேக்ஸ் வீடியோஸில் வந்துட்டு இருக்கு. சயின்ஸ்லேயும் அக்கா உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் சரியாக கொடுத்துட்டே வராங்க. மேக்ஸில் அருணன் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டே வராரு. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு போட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேவா? தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. வீடியோ பிடிச்சவங்க கீழே கமெண்ட்டில் போயிட்டு ஒரு ஒயிட் கலர் ஆர்ட்டை தட்டி விடுங்க. பாய்.